இங்க கூட்டணி என்பது கொள்கை அணி இல்லை, வியாபாரம். வியாபாரம். பெரும் சீட்டை வாங்கிக்கிட்டு திமுக கூட்டணிக்கு ஒரு கட்சி பணம் வாங்காம கூட்டணிக்குள்ள போய் வெறும் சீட்டு மட்டும் வாங்கிட்டு சொல்லு. உன் பிள்ளை பாரு, நான் சாதாரண பையன், எனக்கு எவ்வளவு பெரிய உயரத்தை கொடுத்தேன், 8.5 விழுக்காடு. அதையும் நான் வைக்க போய் பயந்துட்டு 6 மணிக்கார நம்ம ஓட்ட எண்ணல. ஈரோடு கிழக்குல என் தம்பியை சொல்லிட்டாப்ல, ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிவிக்கு, 2 ஓட்டுதான், ஒன்னு என்டிக்கு இன்னொன்னு டிவிக்கு. நான் சும்மா சொல்லல, வரலாறு தான். வரலாறு இங்க பாரு, ஈரோடு கிழக்குல போட்டி, விக்கிரவாண்டியில போட்டி, ஏடிங்க போட்டி இல்ல, டிவிக்க போட்டி இல்ல. எதிர்த்து நின்று சண்டை போட்டவன் நெஞ்சுக்கு நெஞ்சு டிஎம்கே நாட்டை ஆண்டு கொண்டிருக்க பிஜேபி. நோ மோர். ஈரோடு கிழக்குல ஒருத்தன் இல்ல, ஒரே ஒரு வீர மகன். அத்தனை கட்சி கூட்டணி திமுக. யாரு இவன்? யாரு இவன்? மல்வாண்டி தரம் தீரம் சின்ன எப்படி நின்ன பாரு, 10 ரூபா காசு இல்லை. இதே மாதிரி பனைத்துள்ளா கூட்டி போய் தொண்டையை தூசி கிளப்பிக்க மாட்டான். ஒரு மட்டும் சரியா இருந்துள்ளது 1 ரூபாய். பெரியார மண்ணுன்னா எதிரா? பெரியாரே மண்ணுடா. யார் மண்ணு? கூலித்தர மண்ணு. மருதுவாண்டி வேல் நாச்சியார் மண்ணு. வீரப்பாட்டன் அழகுமுத்துக்கோன் மண்ணு. சுந்தரலிங்கம் பெரும்பிடு மண்ணு. பண்டாரண்யம் மண்ணு. செக்கெழுத்த செம்மல் வாகு சிதம்பரனார் மண்ணு. பெருந்தலைவர் காமராஜன் மண்ணு. தெய்வ திருமகன் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தவர் மண்ணு. பாட்டனார் அயோத்திதாசன் இரட்டமலை சீனிவாசன் மண்ணு. என் நேர்மையின் நேர்வடி மண் கக்கனின் மண். வாந்தல மண்ணு மண்ணு. ஒரு நாள் மல்லாத்தி போட்டு மண்ணை வாயில் வச்சு விளையாட்டு ஒண்ணு தொண்டை கட்டியே போட்டேன். காசா கொடுத்தான் சந்தில வச்சு 16 விழுக்காடு. 500 ஓட்டு கூட வந்தா கட்டுத்தொகை வந்துடும். பெரியார பேசிக்காப்ல டெபாசிட் வந்துடக்கூடாது. யாரு? பிளானிங் கமிஷன் என்னதை நீ பார்த்துட்டேன். என்னன்னா கட்டுத்தொகை வாங்கிடுவான். பெரியார அடிச்சு கொண்டு துவைச்சு புதைச்சு விட்டு டெபாசிட் ஆகிட்டு வந்துட்டாரு. உனக்கு தெரியுமா? அவனுக்கால ஒரு கட்டி வீடு கட்டி வந்தார்ல ஈரோட்டில், அதுவே புறம்பொருள் கட்டின்னு சொன்ன பிறகு அவசர அவசரமா பட்டா கொடுத்துட்டாங்க. ஆமா, இவங்க வந்து என்ன ஈரோடு கிழக்குல ஒண்டி கொண்டி நின்று மோதின மகன் கருணாநிதி ஐயா மகனா பிரபாகர மகனா நின்று சண்டை செய்யல நான் தான். சும்மா வார்த்தைகள் போட்டேன். அப்ப சொன்னேன், மொத்த கட்சி கூட்டணிய மொத்த கட்சி மோதி மொத்தத்தில வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம பயந்து சாகிறியா இல்லையா? நான் தனியா தானே நிக்கிறேன். திமுக தனி, காங்கிரஸ் தனி, பிஜேபி தனி, ஏடிஎம்கே தனி. எவன் கொடி பறக்குதுன்னு பார்த்துருவோம். எவன் கொடி பறக்குது? திமுகவை சொல்ல சொல்லு, என் ஓட்டு எவ்வளவு அவருக்கு சொல்ல சொல்லு. ஏடிஎம்கே சொல்ல சொல்லு, என் ஓட்டு இவ்வளவு. இல்ல காங்கிரஸ் எங்களுக்கு இவ்வளவு, இல்ல பிஜேபி எங்களுக்கு. நாங்க சொல்லுவோம்டா, நாங்க சொல்லுவோம் பிரபாகரன் 36 லட்சம் எங்க ஓட்டு. அது எப்படி சாதி சொல்லாம, மதம் சொல்லாம, சாராயம் கொடுக்காம, பணம் கொடுக்காம, இலவசம் சொன்னாரு எல்லாரும் சொல்லி ஏமாத்தாம தன்மான மிக்க தமிழ் மக்கள். நான் ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது ஜெயிச்சிருந்தாங்க அதுல போறான். அதனால முடிவு பண்ணிட்டேன், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். அதையும் அவங்க எல்லாம் சொன்னா சரி போற மாட்டேங்குது. ஏன் உனக்கு என்னை பார்த்தா மக்களா இருக்குன்னு நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும்
ஒவ்வொரு கிலோ தங்கம். தாலிக்கு தங்கம் கிடையாது. புதுசா திருமணமான பெண்களுக்கு ஒவ்வொரு கிலோ வைரம். அதுவும் ஹனிமூன் கப்பல் திருமணமான பெண்கள் ஜோடியை எந்த நாட்டுக்கு விரும்புகிறார்களோ அந்த நாட்டுக்கு தேனிலவுக்கு அரசு சேவை அனுப்பி வைக்கும். சுவிட்சர்லாந்து மட்டும் எவ்வளவு மானங்கிட்டு இருக்குல்லடா. இவன் எல்லாம் கொடுத்துட்டான். இங்க பாரு, மிக்சி, மாவரைக்க, கிரைண்டர், டிவி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேனு, அப்புறம் மடிக்கணினி கொடுத்துட்டான், சைக்கிள் எல்லாம் கொடுத்துட்டான். அப்புறம் இதை விட கொடுங்க இருக்கு, அது இனிமே அதான் இலவச பொண்டாட்டி. நான் நினைப்பேன் பொண்டாட்டி கூட கட்டிக்க முடியாது இவனுக்கு, எப்படி அந்த பிள்ளைய வச்சு பொழப்பான். ஏடா நாய் தனக்கு ஜோடியை தேடிக்குது, பூனை அதுவே தேடிக்குது, நரி கொக்கு குருவி எல்லாம் தெரியுது. ஏன்னா அந்த தமிழ மானம் கட்டு போய் எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும், இலவசமா ஒரு பொண்டாட்டி வரும்னு தெரியும். இப்ப இதையெல்லாம் மகிழ்ச்சியா வாங்கிட்டியே, பொண்டாட்டி வரைக்கும் வந்துட்டானே. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இலவசமா ஒரு புள்ளதாரம்னா எவ்வளவு கேவலமா இருக்கும். செருப்பு கட்டி அடிச்சிட மாட்டேன். இப்ப நான் ஒண்ணு செய்யறேன், ராத்திரியில ஏறி குளிச்சு ஏதாவது ஒரு வீட்டுல திருடன் ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிட்டு பார்த்துச்சு, அம்மா உங்க வீட்டுல திருடிட்டு 10 லட்சம் ரூபாய் இந்தாங்க பங்கு 8000 டோக்கன் இந்தாங்கம்மா 10,000. சரிப்பா நல்லா இருப்பா அப்படியே நினைச்சு வச்சுக்கிறியா? இல்ல சாத்தி வச்சுட்டு வழக்கமா வச்சு போயிடுப்பேன். அடிப்பில்ல வீட்டுல திருநவனை அடிக்கிற, நாட்டுல திருட்டு 8-10 டோக்கன் கொடுக்கணும். வாங்கிற சிரிக்கிற டோக்கனோட வர்றவனே தேஞ்ச செருப்பு தேஞ்ச விளக்கமா வச்சுருந்தா அடிச்சிருந்தீங்கன்னா நாடு ஊர்பட்டு கேவலம். இந்த ஓட்டு காசு இருக்கு, 8,000 அந்த திருடுறதுக்கு ஓட்டு காசு இருக்கு, திருடுறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் முன்பானம். திருட போறேன், அதுக்கு நாங்கள் வச்சுக்கிறீங்க, பெர்மிஷன் கொடுங்க. சட்டப்பையில வச்சாங்க அதெல்லாம் எனக்கு என்ன, நீ இந்த தேர்தலில் வெல்லுறதுதான் வேலை நினைச்சுக்கீங்க. பல பேர் கண்ணில் விழுந்த இரும்பு துகள் மாதிரி திராமர் ஓட்டு 8 மணிச்சாலை ஓட்டு பாருங்க. ஏர்போர்ட் கட்டு பார்ப்போம், துறைமுகம் இங்க கட்டு பேனா எங்க வை பார்ப்போம். சமாதியில இருக்க போறேன், இம்மா தரலாம்